visittemples.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட் வலைதளம் வந்து கோவில்களை பற்றி எல்லா விவரங்களையும் சொல்லும். அந்த கோவிலுக்கு எப்படி சென்றடையலாங்கிறதுக்கு ஒரு கூகுள் வரைபடம் கொடுத்துருக்கோம். அது தவிர வானிலை அறிக்கை எங்கே போகிறதுக்கு ஏற்ற தருணத்தை வந்து காட்டும். அது தவிர ஒரு வீடியோ லிங்க்கும் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் மூலமாக அந்த கோயிலை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி visittemples.com மூலமாக சென்னை பூந்தமல்லியில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோயிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த முத்துமாரி அம்மன் கோயில் பூந்தமல்லி ஆஞ்சநேயர் கோயில் தெருவில் அமைஞ்சிருக்கு. கோயிலோட வெளிப்புறத்தில் தகர ஷீட்டு இறக்கியிருக்காங்க. தெற்கு நோக்கி அமைஞ்சிருக்கிற இந்த கோயிலில் வந்து முத்துமாரி அம்மன் சக்தியோட ஒரு வடிவமாக கருதப்படுறாங்க. கோயில் நுழைவாயிலிருந்து உள்ள நுழைஞ்சா மேற்புறத்தில் சக்தி, விநாயகர், முருகன் இந்த விக்கிரகங்களோட 2 சிம்ம வாகனமும் காணப்படுறது. இந்த கோயில் வைத்தீஸ்வரங்களோட புராதனமானதுன்னு சொல்கிறாங்க. ஆரம்ப நாட்களில் இந்த கோவில் துவக்கப்பட்ட போது முத்துமாரியம்மனோட ஒரு சிரம் வரைக்கும் இருக்கிற ஒரு விக்கிரகத்தோட இந்த கோயிலை துவக்கினாங்க. அதற்கு பல ஆண்டுகள் கழித்து இப்போ இருக்கிற முத்துமாரியம்மன் மூலவர் விக்கிரகத்தை வந்து நிறுவி அதன் பக்கத்திலேயே செல்லியம்மனுக்கும் ஒரு விக்கிரகத்தை நிறுவியிருக்காங்க. தெற்கு நோக்கி அமையப்பெற்ற இந்த மூலஸ்தானத்தை நோக்கி ஒரு சிம்ம வாகனம், ஒரு பலிபீடம், அதோட ஒரு திரிசூலத்தையும் வச்சுருக்காங்க. இந்த மகா மண்டபத்தோட கூரை பகுதியிலையும் வந்து பல நிறங்களில் வர்ணம் தீட்டி பார்க்க ரொம்ப கண்கவரும் விதமாக அதை வந்து அமைச்சிருக்காங்க. மூலஸ்தானத்து பக்கத்துலேயே ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. அந்த அரச மரத்தை சுற்றி ஒரு புடவையை வந்து கட்டியிருக்காங்க. அந்த அரச மரத்துக்கு கீழே 2 நாகாத்தம்மன் விக்கிரகங்கள் இருக்குது. இந்த கோயிலோட இதே அரச மரத்துக்கு கீழே ஒரு பெரிய புத்து இருக்குது. புத்தை சுற்றிலும் வந்து மஞ்சள் குங்குமம் தடவி பார்க்கறதுக்கே ஒரு தெய்வீக கலை இருக்குது. அதோடு சேர்ந்து அங்கே ஒரு சின்னதாக ஒரு அம்மன் விக்கிரகமும் வச்சுருக்காங்க. இந்த இடத்துக்கு பக்கத்திலேயே தான் பொங்கல் படைக்கிறதுக்காக இட வசதியும் இருக்குது. ஏற்கனவே ஒரு அரச மரத்தை பற்றி சொன்னோம். அந்த அரச மரத்துக்கு பக்கத்திலேயே கிழக்கு நோக்கி ஒரு சின்ன சன்னதி இருக்குது. அதில் நடுவில் வந்து வேம்புலி அம்மனும், வேம்புலி அம்மனுக்கு இரு பக்கத்துலேயும் கணபதி முருகன் விக்கிரகங்கள் இருக்குது. கோவில் மூலஸ்தானத்தோட கோபுரத்தில் பல நிறங்களில் வர்ணங்கள் தீட்டி பற்பல வடிவங்களில் சக்தி விக்கிரகங்கள் அமைச்சிருக்காங்க. மூலஸ்தானத்தை சுற்றி ஸ்ரீ அங்காளம்மன், ஸ்ரீ துர்க்கை அம்மன், ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் இவங்களோட விக்கிரகங்களை வச்சு பக்தர்கள் வழிபடும் வண்ணம் ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருக்காங்க. இந்த கோயிலில் விளக்கேற்றுறதுக்கு தனியாக ஒரு இடம் இருக்குது. கோவிலை சுற்றி வந்து இடுப்பளவுக்கு வந்து மதிர்ச்சுவரும் கிரில் கேட்டும் இருக்குது. தமிழ் ஆடி மாதம் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷம். அப்போ பூந்தமல்லி மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கிற பற்பல இடங்கள்லேருந்து இந்த கோயிலுக்கு பக்தர்கள் வருவாங்க. இந்த தனியார் கோயிலில் நிர்வாகத்தை கவனித்து வருவரோட பேர் வந்து கிருஷ்ணமூர்த்தி. அவரோட மொபைல் நம்பர் 9080198822. பூஜை விஷயங்களை கவனித்து வருபவர் திரு தம்பையா. இவரோட மொபைல் நம்பர் 9841857556. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visittemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.